வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்ட தேர்தல் நிர்வாகம் தேர்தல் தொடர்பான பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் செயல்முறைகள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் காரைக்கால் மாவட்டத்திற்கு பார்வையாளர்களை நியமித்துள்ளது. நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தேர்தல் தொடர்பான பணிகளை ஆய்வு செய்து தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் வழங்கி வருகின்றனர். காரைக்கால் வடக்கு மற்றும் காரைக்கால் தெற்கு தொகுதிகளுக்கான செலவின பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஜனார்த்தனன் 18ஆம் தேதி அன்று திருநள்ளாறில் அமைந்திருக்கும் அவர்களின் அலுவலகத்தில் காரைக்கால் மாவட்ட தேர்தல் செலவின கண்காணிப்பு அணியில் நோடல் அலுவலர், உதவி நோடல் அலுவலர் மற்றும் தொடர்புடைய அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து 19ஆம் தேதி அன்று காரைக்கால் மாவட்ட காவல்துறையின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் காவல்துறை அதிகாரிகளுடன் மேலும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டங்களில் தேர்தல் செலவின கண்காணிப்பு அணி அனைத்து பதிவுகள் மற்றும் ஆவணங்களை முறையாக பராமரித்து வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களை இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதலின்படி கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள அனைத்து வழிகாட்டுதல்கள் மற்றும் நடைமுறைகளை முழுமையாக கடைபிடித்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. காரைக்காலில் ஹெல்மெட் மற்றும் 100% வாக்குப்பதிவு பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் வளாக மேலாண்மை துறை சார்பில் வரும் மார்ச் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பீஸ் பீமா அதன் ஒரு பகுதியாக மாணவர்கள் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இந்த பேரணியை காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஃபைரம் ஆனந்த் துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தொடங்கிய பேரணி புதிய பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் அனைவரும் தலைக்கவசம் அணிந்து சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடம் தலைக்கவசம் அணிவதின் முக்கியத்துவம், சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவின் அவசியம் குறித்து விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் தொகுதி பங்கீடு சொல்லப்படாத நிலையில் திருநள்ளார் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் காரைக்காலில் உள்ள 3 இடங்களில் 3 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் திருநள்ளார் தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்பொழுது செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் திருநள்ளார் தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இருப்பதால் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி சார்பில் தொகுதி பங்கீடு இதுவரை முடிவு செய்யாத நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருநள்ளார் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீக், திராவிட கழகம், தமிழ்நாடு முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி என அனைத்து இந்திய கூட்டணி சார்பாக இன்றைக்கு நான் இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தையில் சில காரணங்களால் முடிவு அறிவிக்கப்படாமல் இருந்தாலும் தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் இறுதியில் அனைத்து இந்திய கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சிகளோடு சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். மக்கள் ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவோம் என்று நம்புகிறேன். ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி உருவாகலை, அதில் வேட்பாளர் அறிவிக்கல, இப்போ அண்ணன் தாக்கல் பண்ணியிருக்கீங்க அப்படி? அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இழுபறி நீடிக்குது. பட் கட்சி தலைமை இறுதியாக அகில இந்திய தலைவர் கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்
இறுதியாக தமிழகம் மாதிரி இங்கேயும் நல்ல முடிவை சொல்லுவாங்க. இப்போ வேட்பாளர் பட்டியல் என்னைக்கு வெளியிட வாய்ப்பு இருக்குது? வேட்பாளர் பட்டியல் விரைவில் விட்டுருவாங்க. ஏன்னா இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 23ஆம் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இடையில சொல்லி ஆகணும்ல, சொல்லிடுவாங்க. அதுக்குள்ளே சொல்லிடுவாங்க. ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கீங்க. இப்போ பாஜகவும் என்ஆர் காங்கிரஸும் நடக்கிற அந்த இழுபறியை பார்த்துட்டு இருப்பீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவரை சமாளிக்க முடியலன்னு சொல்லி பாஜக ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அதாவது எல்லா கூட்டணி கட்சிகள் இடையே இந்த பிரச்சனை நீடிக்குது. அதே மாதிரி என்ஆர் பிஜேபிலையும் பிரச்சனை இருக்கலாம். அது என்னன்னு நான் மற்ற கட்சியில் நடக்கிறத நான் எப்படி தெளிவாக சொல்ல முடியாதுல்ல. இல்லை, இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் சூழ்நிலை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாள், புதுச்சேரியில் ஒரு நாள் இருக்குது. குறுகிய காலத்தில் நம்ம இந்த தேர்தல் அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதி தமிழகத்தோடு சேர்த்து வைக்கிறது தான் எப்பொழுதும் வழக்கம். இந்த பகுதியில் தமிழகத்தோடு சேர்த்து வைக்கிறதும், மாஹி பகுதியில் கேரளாவோடையும், ஏனம் பகுதியில் ஆந்திராவோடையும் சேர்த்து வைக்கிறது தான் வழக்கம். தேர்தல் கமிஷன் என்ன காரணத்துக்காக இப்படி அறிவிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இது நல்லது இல்லை. நம்ம தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் காரைக்கால், பாண்டிச்சேரி, அங்கே எந்த தேதியில் தேர்தல் நடக்குதோ அந்த தேதியில் இங்கேயும் தேர்தல்னு சொன்னால் அதுதான் மற்றவர்களுடைய ஊடுருவல் இல்லாமல், பல்வேறு பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் கமிஷன் என்ன காரணத்துக்காகவோ இதை மாதிரி பாண்டிச்சேரி யூடியை கொண்டு போய் கேரளா, வெஸ்ட் பெங்கால் அந்த இதோடு போய் சேர்த்துருக்குறாங்க. இது தவறானது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இவிஎம் மற்றும் விவிபேட் தொடர்பான ரேண்டமைசேஷன் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி இசிதாரதி அவர்கள் தலைமையில் மத்திய தேர்தல் ஆணையம் நியமித்த தேர்தல் மேற்பார்வையாளர் அனுப் கின்சி அவர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது. காரைக்காலில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மாவட்ட துணை ஆட்சியர் செந்தில்நாதன் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலக அதிகாரிகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அலுவலர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு அச்சுப்பதிவு இயந்திரங்களின் ரேண்டமைசேஷன் நடைமுறை, இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் வாக்குச்சாவடிகளுக்கு கணினி மூலம் ஒதுக்கீடு செய்யும் முறை, ஒதுக்கீட்டின் பாதுகாப்பு மற்றும் கணினிசார் செயல்முறை ஆகியவை குறித்து விரிவாக விளக்கமளிக்கப்பட்டது. வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயத்தன்மை உறுதி செய்யும் வகையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் விளக்கப்பட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் எழுப்பிய கேள்விகளுக்கும் தேவையான விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு அச்சுப்பதிவு இயந்திரங்களின் ஒதுக்கீடு ரேண்டமைசேஷன் கணினி மூலம் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கான பிரதிகள் அனைத்தும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் வழங்கப்பட்டன. இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.